Hey guys and welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 அஃபிஷியல் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா வெண்டோட சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது எதுவுமே இல்லை, அஃபிஷியல் சைட்லேருந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ நான் கீழே எல்லாமே லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி இந்த விண்டோவுக்கு நீங்கள் வந்துக்கோங்க. அதில் டவுன்லோட் டூல் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணது, முழுக்க ஒரிஜினல் தான். ஸோ கீ மட்டும் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் உங்களுக்கு, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் இருக்கும், ஒரு தடவை படித்து பார்த்துக்கிறது நல்லது. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோடிங் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் நமக்கு தனியாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது டிஃபால்ட்லேயே இருக்கும், அது டிஃபால்ட்லேயே விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் எதாவது வேணும்னா 32 பிட் வேணும்னா அந்த ஆப்ஷன் எடுத்து விட்டு 32 பிட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இது தான் வந்து நிற்கும். ஸோ ஐஎஸ்ஓ ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும், நீங்கள் அதவே கொடுங்க, அப்போ தான் உங்களால் மல்டிபிள் டைம்ஸ் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் நான் டவுன்லோட் பண்ணி வைக்கட்டும்னு கேட்கும். நான் டிஃபால்ட்டாக டவுன்லோட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே டவுன்லோட் ஆகி முடிச்சிச்சு ஒரு வழியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டபிள் ஃபார்மேட்டை உங்கள் டிவிடி இல்லைனா பென்ட்ரைவில் காப்பி பண்ணணும். அதுக்கு ஒரு வேறு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுக்கு நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணினா நம்ம பென்ட்ரைவில் இந்த ஓஎஸை பூட்டபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண முடியும். சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது, பூட்டபிள் ஃபார்மேட்டில் நம்ம இது பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டிவிடி ரைட்டர் அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இது. ஸோ இதுவும் விண்டோஸ்லேயே கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதை இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா பென்ட்ரைவ் 8 GB கண்டிப்பாக வேணும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆன்டிவைரஸ் ஏதாவது நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும். ஸோ அதை கொடுத்து பீயிங் காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காப்பி ஆகி முடிச்சிடும். ஸோ அதை காப்பி ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு சொல்லி. மோஸ்ட்லி 99% பக்காவாக ஆகிடும். ஸோ ஒரு சில சமயம் ஏதாவது எரர்ஸ் வரலாம், நீங்கள் திருப்பி அதே மாதிரி பூட்டபிள் ஃபார்மேட்டில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இன்ஸ்டால் ப்ராசஸுக்கு வரலாம். ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பூட்டபிள் செட்டிங்ஸ். ஸோ இது ஏசஸ் மதர் போர்டு, அதனால நான் F2 கொடுத்து உள்ளே போயிட்டேன். ஸோ கொடுத்து உள்ளே போனோடனே உங்கள் பென்ட்ரைவ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோவில் வந்து நிற்கும். ஸோ உங்கள்கிட்ட கீ இப்போதைக்கு இல்லை, ஸோ என்கிட்ட இப்போ கீ இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு கேட்கும் ஹோம் என்ன, இதில் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ இருக்க லேட்டஸ்ட் தான், நான் கொடுத்துருக்க லிங்க் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்பட வேணாம், இங்கே வெர்ஷன்ஸ் மாறுமே தவிர மீதி எல்லாம் ஒன்று தான், இதே ஸ்டெப்ஸ் தான், டிஃபால்ட்டாக தான், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணால் உங்கள் டிஸ்கெல்லாம் லிஸ்ட் ஆகும், என்னென்ன பார்ட்டிஷன் அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட சி டிரைவ் எவ்வளோ இருக்கோ ஜிபி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு இது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்காது. ஃபார்மேட் கொடுத்து நீங்கள் ஃபார்மேட் கொடுத்தீங்கனாலே போதும், க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிட்டு திரும்ப நீங்கள் ஓஎஸ் போட வேண்டியது பக்காவாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது எரர் வந்துன்னா அதுக்கும் நான் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். அந்த எரர் ஏதாவது வந்துன்னா அதை யூஸ் பண்ணி உங்கள் டிஸ்கை கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணிவிட்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் டெலிட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமும் ஓஎஸ் போடுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிஸ்க் எதுவுமே பார்ட்டிஷன் பிரிக்காமல் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டேன். மீதி 2 பார்ட்டிஷன் அது பார்த்து இருந்துட்டு போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். புதுசாக ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகுது. அது கூட சேர்ந்து 2-3 க்ரியேட் ஆகும். அது மோஸ்ட்லி க்ரியேட் ஆகிடும், ஆகாட்டியும் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ க்ரியேட் ஆனோடனே நம்ம அந்த டிஸ்கை சூஸ் பண்ணி கீழே நெக்ஸ்ட்ன்ற பட்டன் இருக்கும், அதை நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா ஓஎஸ் பாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, செம்ம ஈஸியான வேலை. உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் வந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி எரர்ஸ் எதுவும் வராது.
ஸோ புது சிஸ்டமாக இருந்தால் எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பழைய சிஸ்டம்னா ஆல்ரெடி ஓஎஸ் போட்டுருந்தீங்கன்னா எரர் வரும். அதனால நீங்கள் என்ன சொல்லி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ டெலீட் பண்ணி பண்ணேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி டெலீட் பண்ணி பண்ணுங்கள். ஒரு சில சமயம் டெலீட் பண்ண முடியாது, ஜிபிடி எரர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கு நான் மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி வந்திருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் இந்த ஸ்டெப்ஸு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகும் முடித்தோடனே பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அது தேவைப்படாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீ கேட்கும். ஸோ கீ எடுத்தோடனேலாம் கேட்காது. ஸோ போக போக தான் இந்த ஆப்ஷன் கேட்க ஆரம்பிக்கும். அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு ஐ பட்டன் இங்கே கொடுக்குறேன் ரைட் சைடில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லாம் காட்டாமல் போயிடும். ஸோ அது எதாவது அந்த எரர்ஸ் வந்துன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். ஸோ பயப்பட வேணாம், இது மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருங்க. ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும், ஹார்ட் டிஸ்க் வந்துடும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ். உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்ற சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து நிற்கும் போது ஒன்றும் கவலையும் பட வேணாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு இருக்கும். நீங்கள் விண்டோஸ் 10 கீ ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் செக்ஷனில் போயிட்டு செக் ஃபார் அப்டேட் கொடுங்க. இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி செக் ஃபார் அப்டேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிரைவர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 10 உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த விதத்தில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. டிரைவர்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிரைவர்ஸ் தேடுறது கஷ்டமாக இருக்குன்னா செக் ஃபார் அப்டேட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணி விண்டோஸ் 10 உங்களுக்கு கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாரோ விண்டோஸ் 10 ஓஎஸ் போடணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈஸி தான், எந்த விதமான கவலை இல்லாமல் இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ராப்ளம் எதுவும் வராது, ரொம்பவே ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு பாய் நோ.